ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு இறால் முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க விடுங்க. அதுக்குள்ளே நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஸ்பைசஸ் தனியா பவுடர், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போடுங்க, ஏன்னா இறாலில் கூட உப்பு தேவைப்படும் அதுக்காக. அதுக்கப்புறமா முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கட்டும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம். தேங்காய் 2-3 பத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதில் போட்டுடுங்க. அது கொதிச்சது லைட்டாக கெட்டி ஆகிறதுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிங்கன்னா இறால் முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.